பயங்கர வெறித்தனமா பண்ணிட்டாப்ல ஜிவி. இந்த ஏப்ரல் வந்து பூராமே மங்களோட மாமை பண்ணிட்டாப்ல அலருக்கு முன்னாடி அஜித் வந்து 2 நாளுக்கு முதல்ல வராப்ல. அலருக்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு. நொறுக்கிட்டாங்க ப்ரோ. உள்ள உட்கார முடியல. நொறுக்கிட்டாங்க. எல்லாம் சதறுதுனா பாத்துக்கிட்டே இருக்கு. போட்டு பிரிச்சுட்டாங்க பாட்டு. நல்லா செமையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி அஜித் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நல்லா என்ஜாய்மெண்டான பாட்டு, தரமான பாட்டு. என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு பாட்டு. சூப்பரா இருந்துச்சு. வாங்க அண்ணன் தான் விஜய் ஃபேன் தான். எப்படி இருந்துச்சு சொல்லு. ஃபேன்ஸோட பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். செம்மையா இருக்கு. அஜித் ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேஷன் மூட்ல ஒரு ஜாலியான ஃபீச்சர். ஏன்னா டீசர் எல்லாருக்கும் தெரியும், ஃபேன்ஸுக்கான டீசரா இருந்தது. ஸோ அதே மாதிரி பாட்டும் எப்படி இருக்குன்னு வந்தோம். ஃபேன்ஸுக்கு ஏற்ற பாட்டு, சரியான பீட்டு. ஏப்ரல் 10க்காக வெயிட்டிங் மாமே. ஓகே. ஏப்ரல் 10 இது வந்து மற்றவங்களுக்கு எல்லாமே இந்த பாட்டிலே போட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ். ஆப்போனண்ட்டுக்கு பூராமே ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஏப்ரல் 1 ஏப்ரல் 10 அடிக்கிறோம். திரும்ப சொல்றேன், கட் பண்ணி கரெக்டா போட்டுருங்க. எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஏப்ரல் 10 கப்ப அடிக்கிறோம். 4 ஸ்டேட்டு அதிரும், தமிழ்நாடு பதறும். ஏப்ரல் 10 மதுரை சதறும். மதுரை சதறும். சாங்கு அற்புதமா இருக்கு, மாசா இருக்கு. அதாவது இதுக்கு மேல வந்து ஒரு பாட்டு வராதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம், ஏபிஆர் திரையரங்கத்துக்கு மதுரை மாவட்ட அஜித் ரசிகர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ண ஏபிஆர் திரையரங்களுக்கு அடங்காதி குரூப் சார்பாக வாழ்த்துக்கள். மதுரை மாவட்ட தலரசி இன்னும் ஓடிடுவாங்க, உங்களுக்கு ஒட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா, 50 ரூபா டிக்கெட்டு உண்மையிலே 500 ரூபா கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க போடுறாங்க. நல்லபடியா என்ஜாய் பண்றாங்க. டீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டேரக்டருக்கு வந்து மோதிரம் போட சொன்னீங்க, 2 மோதிரம் போட சொன்னீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து இசையமைப்பாளருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இசையமைப்பாளருக்கு அதே மாதிரி அந்த 2 பவுன் மோதிரத்தை பிரிச்சு போடுவோம். மதுரையில மிக விரைவில் பாராட்டு விழா நடக்கும். அந்த பாராட்டு விழா நாங்க ஆதிக்க கூப்பிட்டு நாங்க வந்து பண்ண போறோம். அதுக்கு இந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கு. வேற என்ன, டீசர் வந்து நீங்க வந்து 2 பவுன் மோதிரம் பண்ண சொல்லிருக்கீங்க. இது வந்து டைரக்டர் வந்து ரீச் ஆச்சு, அவங்க சைடுல இருந்து பேசியிருக்காங்க. அதோடைய அறிவிப்பு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்க சைடுல அந்த மோதிரம் மேட்ரு வந்து அஜித் சார் வரைய போயிருக்கு, ஆதிக் டீம் வரைய போயிருக்கு. அவங்க பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஏப்ரல் 10 அங்க படம் பார்க்க போறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க வந்து படம் பார்க்கறதுக்கு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் இன்னொரு 4 ஊருக்கு ப்ரொடக்ஷன் டீமே அவங்களை அனுப்பிச்சு வைக்கிது. ஒவ்வொரு செலிபிரிட்டி ஒவ்வொரு ஊருக்கு வராங்க. இப்போ வந்து ஏப்ரல் 10 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ படத்தை எதிர்பார்த்து வர ரசிகர்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம்? படத்தை எதிர்பார்த்துவாங்க. ஹாஃப் பிளேட் மட்டன் பிரியாணியை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து 2 வாட்டர் பாட்டில் குளுக்கோஸை கொண்டு வாங்க. இன்னொரு விஷயம், 4 ஸ்டேட் வந்து அதிரும், தமிழ்நாடு செதறும், மதுரை பதறும். சூப்பரா உண்மையிலே சம்பவம் தான். இனிமே 10ஆம் தேதி இருக்கு. எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டுக்க. ஓஜி சம்பவம் எதுவுமே பேசணும். ஏப்ரல் 10 வெயிட் பண்ணுங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தரமான செய்ய அவருக்கு 100 கொண்டாட்டம் மயில கண்டிப்பா வைக்கிறோம். வேற மாதிரி இருக்கு படத்துல உள்ள ஸ்கிரீன்ல போய் நீ மைக்கு பாருங்க. வேற மாதிரி இருக்குல்ல. ஒரு ஆதிக்கிற விஷயம் செதுக்கியாக்கவனே ஏப்ரல் 10ஆம் தேதி சேவ் ஜெயிச்சுவா. யாரோட வண்டி சாவே மிஸ் ஆயிருச்சு, கவுண்டர்ல கொடுக்குறேன், வாங்கிக்க சொல்லுங்க. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, செம்மையா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. சாங் வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் சூப்பரா போட்டிருந்தாரு ஜேவி. ஸோ சாங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல். எந்த ஊர்ல எப்படி செலிப்ரேஷன் பண்றாங்களோ இல்லையோ, மதுரையில பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கு. ஏன்னா பாட்டுக்கு அவங்க மெனக்கிட்டு இருக்கிற அந்த அனிமேஷன்ஸ் இது வரைக்கும் வேற எந்த பாட்டுலயும் நாங்க பார்த்தது இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பக்காவா வெயிட்டிங். ஏப்ரல் 10 மதுரையே செதற வரும்னு நினைக்கிறேன். மாஸ்னே ஏப்ரல் 10 வெயிட்டிங். தரமா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. உண்மையிலே பாட்டு வந்து ரொம்ப அரட்டி இருக்கு. அதாவது என்ன சொல்லணும்னா, ஆத்விக் ரவிச்சந்தர் வந்து இப்படி ஒரு பயங்கரமா ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம ரசிகர் நாங்க எப்படி பண்ணிருக்கோமோ அதை மாதிரி செதுக்கியிருக்காரு.
அவருக்கு பொன் பொருள் எது கொடுத்தாலும் தகாது. இவ்வளவு பேர் ரசிகர் மனசுல ஆத்விக் நிக்கிறாரு. ஏகே ரசிகர் எல்லார் மனசுலயும் ஆத்விக் நிக்கிறாரு. அவருக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் தகாது. எப்படி ஒரு பில்லாக்கு விஷ்ணுவர்தனோ, எப்படி ஒரு மங்காத்தாக்கு வெங்கட் பிரபு, அது மாதிரி ஆத்விக் வந்து இனிமேல் எல்லார் மனசுல நிக்க போறாரு. எப்படி ஒரு இந்த பேர் எடுத்திருந்தாரு, இந்த மாதிரி பிலிம் எடுப்போமோ அதை ஏகே ஒரு வாய்ப்பா கொடுத்தத அதை பெருசாக்கி இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய லைஃப கொடுத்திருக்காரு. அவரால இப்படி படம் பண்ண முடியும்னு ஏகே உணர்ந்தனால அவரை பண்ண வச்சிருக்காரு. உண்மையிலே நாங்க எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அவரு செஞ்சிருக்காரு. உண்மையிலே படம் சூப்பரா இருக்கும். இத மாதிரி ஒரு தலைவர் ஏகேவை நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். இந்த இதுல 100 பிள்ளை 100 மங்காத்தா பார்க்கலாம். அந்த தரமா இருக்கு. இங்க பாத்தீங்களா கூட்டத்தை எல்லாம் பஸ் ஷோக்கு வந்த கூட்டமா இருக்கு. ஆனா வெறும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஏப்ரல் 10 உங்களுக்கு இருக்கு கொடூரமா. இட்லி கடை ப்ரோ சாங் அப்படி செதுக்க இப்ப தலை ரசிகனா இருந்தா எப்படி தலைக்கு செய்வேன் அந்த மாதிரி இறங்கி செஞ்சிருக்காப்போ. நீங்க பாட்டை பாருங்க மிரண்டுருவீங்க. தலைவர் கடைசி ஒரு சிரிப்பு சிரிப்பாப்ல. என்ன மாதிரி சிரிப்பு அதை நீங்க பாருங்க. ஏப்ரல் 10 இட்லி கடை மட்டும் உடைய இதே ஜாக்கிரதை வந்துக்கோங்க. மதுரையே பதறது. தரமா இருக்கு. மிரட்டிட்டாரு. அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. பார்க்கலாம் ரெஃபரன்ஸ் இருக்கு இதுல. செஞ்சிருக்காப்ல பார்க்கல. தீரா கணக்கு ஏப்ரல் 10 இருக்கு. வரேன் அதேதான் தீராத கணக்கு. ஏப்ரல் 10 கொடூரமா இருக்கு. எல்லா தேட்டருக்காரங்களும் இன்சூரன்ஸ் மேம்பி போட்டுக்கோங்க. இல்லாட்ட நாங்க பொறுப்பல்ல. தல வேற லெவல்ல செதுக்கிட்டாப்ல. வரேன் தேட்டர்ல பிஜிஎம் வந்து சித்திரத்துல மணி அழகர் மேசப் போட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே அஜித் வந்தது அழகர் சாமி வந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அப்படியே நேர்ல வந்து அழகர் சாமி அஜித் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தேட்டர் ஊழியர்களுக்கு நாங்க ரொம்ப மதுரை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே பாட்டு வந்து சொல்லவே வேணாம். நீங்க பார்த்தா தெரியும். தேட்டர் ஸ்கிரீனை பத்திக்கிருச்சு. பாட்டு வேற லெவல்ல இருக்கு. அதை காட்டி மதுரையில அழகர் பிஜிஎம் போட்டது எங்க தலை வந்து அழகர் வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப வெயிட்டிங். ஜிவி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ரொம்ப வெறியரா இருக்கா. இதை காட்டி அவரே தீ பிடிக்க வச்சுக்கிறாப்ல. சீட்ல பதறிக்கு இருக்காப்ல. எங்க சீட்ல உட்காரவே முடியாது. உண்மையிலே தீ பிடிக்குது. அல்ல ஏப்ரல் 10 காட்டி பயங்கரமா தீ பிடிக்கும். தரமா இருக்கும். அதை ரசிகர்காண்டி பயங்கரமா கொண்டாடி பார்க்க வேண்டிய படம். கரியர்ல சரியான மியூசிக் போடுறேன்னு சொன்ன மணிக்கே செஞ்சிருக்காப்ல. நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே ஆதிக்கு அதாவது ஒரு ஃபேன் பாயா எந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு இது நாள் வரைக்கும் ரஜினி கமல் எத்தனையோ நடிகர் இருந்தாலும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்றதை வந்து இந்த படத்துல காட்டியிருக்காப்ல. குட் பேட் அக்லி வந்து உண்மையிலே மாபெரும் வெற்றி திரைப்படம் அமையும். எங்க ரசிகரை வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்காப்ல. இன்னிமே அஜித்துக்கு ஒவ்வொரு படங்கள் சொல்லுவோம். தீனா, மங்காத்தா, வேதாளம் அந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் சொல்லுவோம். ஆனா அந்த வரிசையில இந்த படம் வராது. அஜித்னா குட் பேட் அட்லி அப்படின்ற மணிக்கு வர அளவுக்கு இந்த ஃபேன் வந்து ஃபேன் பாய் சம்பவமா பண்ணியிருக்காப்ல. பயங்கரமா பண்ணியிருக்காப்ல. தேட்டருக்காரவங்களுக்கும் இந்த இடத்துல இருந்தும் ஏபிஆர் சினிமா தேட்டருக்காரவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த ஒர்க்கிங் டேஸ்ல வந்து ஓரளவு கிரௌட கூட்டி நீ பார்த்தா ஒரு 200, 200, 300 சீட்டு வந்து இன்னைக்கு வந்து வரலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எந்த நடிகருக்கு வருவாங்களான்னு தெரியாது. தேட்டர்ல இந்த மாதிரி வந்து எல்லா படங்களுக்கும் வருவாங்களான்னு தெரியாது. அஜித்ன்ற ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் வந்து வரும். அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கும் தெரியும், மீடியா உங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஜிவி சூப்பர், டைரக்டரும் சூப்பர். படம் உண்மையிலே சூப்பரான படம், அருமையான படம். அஜித் சார கொஞ்சமா செதுக்கிருக்காப்ல. கனவுல வாழ்ந்திருக்காப்ல. ஆதிக்க வச்சு அப்படியே கனவுலேயே தலை இப்படிதான் செதுக்கணும்னு நினைச்சிருக்காப்ல. கொஞ்சம் கொஞ்சமா கனவுல தலை எப்படி செதுக்கணுமோ ஃபேன் பாய் எப்படி என்ஜாய் பண்ணாலும் அந்த கொஞ்சமா செதுக்கிருக்காப்ல. உண்மையிலே ஆதிக்க ரஞ்சனுக்கு மதுரை ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. அல்டிமேட்டா அஜித் குமார். ஐயோ என்னன்னு பாட்டு. ஃபர்ஸ்ட் சிங்கிளே சொன்ன மாதிரியே மிரட்டி விட்டாங்க அஜித்தை. ஜிவி சூப்பரு. ஆதிக்க ரவிச்சன் ஜிவியோட காம்பினேஷன்ல இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தலை ஃபேனுக்கு எல்லாருமே ஏகே பிளட்ஸ் ஓஜி சம்பவம் இன்னைக்கு நடக்குது. சம்பவம் இன்னையில இருந்து ஆரம்பம். எல்லா தேட்டருக்கும் தேட்டரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்கன்னு எல்லா ரசிகரும் சொன்ன மாதிரி இதுதான் உண்மை. ஆக்சுவலா உண்மை. ஏன்னா பாட்டுல தீ இருக்கு. படத்தை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ட்ரீசரும் ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஒன்னொன்னு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெய்லரு சூப்பரா இருக்கு. அண்ட் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கு அந்த திரையரங்கம் செதறட்டும் அந்த வேர்டுல தெரிச்சிருச்சு. தேட்டரு அவ்வளோ சூப்பரா இருந்த பாட்டு. ஏபே ஜெயன் தேட்டர் சாங்குக்கு உண்மையில சொல்லலாம் அவ்வளோ தேங்க் பண்ணும். ஏன்னா இந்த தேட்டர்ல அவ்வளோ செலிப்ரேஷனா வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையில தேங்க் பண்ணும். செம்ம சூப்பரா இருக்கு. வேற மாதிரி சாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். அந்த பாட்டுல வந்து பார்த்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஏகே பிளட்ஸ். அல்டிமேட்டா அஜித் குமார். கடவுளே அஜித். உடல் மண்ணுக்கு உயிர் அஜித் இருக்கு.